வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு தமிழ் வகுப்புக்கு நம்ம எழுதுதல் பயிற்சி, வாசித்தல் பயிற்சி இது 2யும் பார்க்கலாங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஐ வரிசை படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? ஐ வரிசை படிக்க போறோம். சரிங்களா? இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ வரைக்கும் நேத்தைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? படிச்சுட்டோம், எழுதியும் பார்த்துட்டோம். சரியாம்மா? இன்னைக்கு நம்ம என்ன வரிசை பார்க்க போறோம்? ஐ வரிசை பார்க்க போறோம். பாருங்க, முதல்ல நம்ம ஹெட்டிங் எழுதிக்கலாம். ஐ வரிசை. இங்க பாருங்க. ஐ வ ரி சை. ஓகேவா? ஐ வரிசை. சரிங்களா? எழுத ஆரம்பிக்கலாமா? சரி, முதல்ல பாருங்க, எப்பவும் போல மெய்யெழுத்துல நம்ம ஆரம்பிப்போமா? இக்கு கூட்டல் ஐ. இங்க பாருங்க, அழகா அப்படி வளைந்து போடணும். இக்கு கூட்டல் ஐ எப்படி உச்சரிக்கணும்? கை. இங்க பாருங்க, இந்த புள்ளி வைக்காத மெய்யெழுத்து. சரியா? அதாவது இந்த எழுத்துக்கு பக்கத்துல வந்திருக்கு இல்லையா, இதுக்கு பேரு இணைக்கொம்பு அல்லது சங்கிலி கொம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சங்கிலியில நம்ம பார்த்திருக்கிறோமா, செயின் எல்லாம் அப்படியே பின்னல் பின்னலா பின்னல் பின்னலா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதே போலதான் இந்த கொம்பு பேர் என்னதுமா? இணைக்கொம்பு இல்லைன்னா சங்கிலி கொம்பு. இதுல 2ல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். நம்ம என்ன சொல்லலாம்? இணை கொம்புனே சொல்லுவோம். சரியாமா? இது என்ன சொல்லணும்? இணை கொம்பு அப்படின்னு சொல்லணும். இங்க பாருங்க, இக்கு கூட்டல் ஐ கை. இது ஏன்னா இது வந்து நெடில் எழுத்து. சரியா? அதனால நம்ம வந்து நீளமா தான் சொல்லணும் அதனோட சவுண்ட. கை. அடுத்து பாருங்க, இக்குக்கு அடுத்தது இங்கு. இங்கு கூட்டல் ஐ ngை. இது என்ன சொல்லணும்? இங்கு கூட்டல் ஐ ngை. அடுத்து பாருங்க, இங்குக்கு அடுத்தது என்னது மாமா எழுத்து? இச்சு கூட்டல் ஐ சை. இச்சு கூட்டல் ஐ சை. அடுத்தது இஞ்சு கூட்டல் ஐ ngை. இஞ்சு கூட்டல் ஐ ngை. அடுத்து பாருங்க, இட்டு கூட்டல் ஐ டை. நான் சொல்லவே நீங்க திரும்ப சொல்லுங்க. இட்டு கூட்டல் ஐ என்னது? டை. இட்டு கூட்டல் ஐ என்னது? டை. அப்புறம் 3 சுழி ஏன். 3 சுழி இன் கூட்டல் ஐ 3 சுழி நை. என்ன சொல்லணும்? 3 சுழி நை. அடுத்தது இத்து கூட்டல் ஐ தை. இத்து கூட்டல் ஐ தை. இத்து கூட்டல் ஐ தை. அடுத்து பாருங்க, இத்துக்கு அடுத்து மெய் எழுத்து இந்து. இந்து கூட்டல் ஐ நை. இந்து கூட்டல் ஐ நை. அடுத்து இந்துக்கு அப்புறம் என்னமா மெய் எழுத்து? இப்பு. இப்பு கூட்டல் ஐ பை. நம்ம கடைகளுக்கு எல்லாம் போகும்போது பை எடுத்துட்டு போறோம் இல்லையா, அது பைன்னு சொல்றோம்ல, அந்த பை அப்படின்ற எழுத்து இதுதான். சரி, அந்த பையின்ற அப்படின்ற எழுத்து இதுதான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இம். இப்புக்கு அடுத்து என்ன மெய் எழுத்து? இம். இம்மு கூட்டல் ஐ மை. இப்ப நம்ம பெண்கள்லாம் கண்களுக்கு என்ன போடுறாங்க? கண்களுக்கு கண் மை எல்லாம் போடுறாங்க இல்லையா, கண்மை. அந்த கண் மை அப்படின்ற எழுத்து சொல்றாங்கல்ல, மை போட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த மை அப்படின்ற எழுத்து இதுதான். மை என்ற அப்படின்ற எழுத்து இதுதான். சரிங்களா? அடுத்தது இம்முக்கு அடுத்தது ஈ கூட்டல் ஐ ஐ. ஈ கூட்டல் ஐ ஐ. ஈ கூட்டல் ஐ ஐ. அடுத்து பாருங்க, இந்த இர் வந்து சாஃப்டா நார்மலா சொல்லணும். இர். இரு கூட்டல் ஐ ரை. இரு கூட்டல் ஐ ரை. அடுத்து இந்த இல் எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த இல் எப்படி உச்சரிக்கணும்? மேல் நோக்கிய இல். மேல் நோக்கிய இல் கூட்டல் ஐ மேல் நோக்கிய லை. சரியா? மேல் நோக்கிய லை. அடுத்து பாருங்க, இவ்வு கூட்டல் ஐ வை. இவ்வு கூட்டல் ஐ வை. வை. ஒரு பொருளை எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா சொல்றாங்க, இந்த பொருளை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வை வை சொல்றாங்கல்ல, இந்த இடத்துல வை அப்படின்ற வை. இதுதான் வை. அடுத்தது என்னதுமா? மகர இல். மகர இல் கூட்டல் ஐ
ழை. இப்ப நம்ம வாழை சொல்றோம் இல்லையா, வாழை, வாழை மரம், வாழைப்பழம், இந்த லை வாழை சொல்றோம்ல, அந்த லை வந்து இந்த சவுண்டு தான். சரிங்களா? வாழை. இல்லு கூட்டல் ஐ, லை. அடுத்து பாருங்க, கீழ் நோக்கிய இல் கூட்டல் ஐ, கீழ் நோக்கிய லை. இப்ப நம்ம வந்து பெண்கள் வளையல் போடுறோம் இல்லையா, இந்த வளையல் இருக்கு இல்லையா, இந்த வளை, இந்த வளையல், இந்த வளை, லை வந்து இந்த லை தான் வரும். சரிங்களா? வளையல். அடுத்து பாருங்க, சற்றே வந்து ரொம்ப அழுத்தமா உச்சரிக்கணும். இற்று. எப்படி சொல்லணும்? இற்று. இற்று கூட்டல் ஐ, ரை. இற்று கூட்டல் ஐ, ரை. அடுத்து பாருங்க, கடைசியில 2 சுழியின் கூட்டல் ஐ, 2 சுழி நை. சரியாமா? இப்போ ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இதை மட்டும் சொல்லுவோம். கை, நை, சை, நை, டை, நை, சை, நை, பை, மை, யை, ரை, லை, வை, ளை, ளை, ரை, நை. சரியாமா? ஐ வரிசைக்கு எப்பவுமே இந்த இணை கொம்புல தான் ஆரம்பிக்கும். இணை கொம்புல ஆரம்பிச்சுதான் நம்ம என்ன செய்யணும்? புள்ளி வைக்காத இந்த மெய் எழுத்தை எழுதணும். புள்ளி வைக்காத எழுத்து. சரியா? புள்ளி வைக்காத எழுத்து, இந்த காங்காச்சான எழுத்து இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னால சங்கிலி கொம்பு போடணும். சாரி, இணை கொம்பு போடணும். இணை கொம்புனே படிங்க, சங்கிலி கொம்பு வேண்டாம். இணை கொம்பு தான் முன்னால வரும் ஐ வரிசைக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த ஐ வரிசை நீங்க படிச்சிட்டீங்களா? அடுத்து நம்ம என்ன வரிசை படிக்கலாம்? ஓ வரிசை படிக்கலாம். என்ன வரிசை படிக்கலாம்? ஓ வரிசை படிக்கலாம். இங்க பாருங்க, ஓ வரிசைக்கு இந்த நடுவுல இருக்கக்கூடிய எழுத்து இருக்கு இல்லையா, இந்த வரிசை மட்டும் மாறும். சரிங்களா? அதே போல உயிர்மை எழுத்தும் மாறும். இந்த பாருங்க, உயிர்மை எழுத்தும் நான் ரப் பண்ணிட்டேன்னா, இந்த நடுவுல இருக்கக்கூடிய உயிர் எழுத்தும் இந்த உயிர்மை எழுத்தா மாற்றி எழுதுறோம் இல்லையா, உயிர் எழுத்து கூட்டல் மெய் எழுத்து ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன எழுத்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன்? உயிர்மெய் எழுத்து. உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தால் கிடைப்பதுதான் உயிர்மெய் எழுத்து. சரியாமா? இப்ப பாருங்க, ஓ அழகா இப்படி போடுங்க. இது என்னது? ஓ. இப்ப பாருங்க, இக்கு கூட்டல் ஓ, இக்கு கூட்டல் ஓ. இங்க பாருங்க, ஓ வரிசைக்கு நான் என்ன போடுறேன் பாருங்க, முதல்ல ஒற்றை கொம்பு, அப்புறம் க போட்டோமா, துணைக்கால்ல முடியணும். இந்த ஓ வரிசை எதுல முடியணும்? துணைக்கால்ல முடியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வரிசைனா இப்படிதான் இருக்கும், துணைக்கால்ல முடியாது ஏ வரிசைனா. ஆனா ஓ வரிசை அப்படின்றது துணைக்கால்ல தான் முடிஞ்சிருக்கும். கோ ஒற்றை கொம்புல ஆரம்பிச்சு துணைக்கால்ல முடிஞ்சிருக்கும் இந்த ஓ வரிசை. சரியாமா? இப்ப பாருங்க, இங்கு கூட்டல் ஓ, அதேதான் எல்லாத்துக்கும் துணைக்காலே முடியணும். ngோ. இச்சு கூட்டல் ஓ, சோ. இச்சு கூட்டல் ஓ, சோ. இஞ்சு கூட்டல் ஓ, ஞோ. இஞ்சு கூட்டல் ஓ, ஞோ. அடுத்தது இட்டு கூட்டல் ஓ, டோ. இட்டு கூட்டல் ஓ, டோ. அடுத்தது பாருங்க, 3 சுழியின் கூட்டல் ஓ, 3 சுழி நோ. அடுத்தது இத்து கூட்டல் ஓ, தோ. அடுத்தது பாருங்க, இந்து கூட்டல் ஓ, நோ. இந்து கூட்டல் ஓ, நோ. அடுத்து பாருங்க, இப்பு கூட்டல் ஓ, போ. இப்பு கூட்டல் ஓ, போ. அடுத்தது இம்மு கூட்டல் ஓ, மோ. இம்மு கூட்டல் ஓ, மோ. அடுத்து பாருங்க, ஈ கூட்டல் ஓ, யோ. இரு கூட்டல் ஓ, ரோ. இல்லு மேல் நோக்கிய இல் கூட்டல் ஓ, மேல் நோக்கிய லோ. அடுத்தது இவ்வு கூட்டல் ஓ, வோ. இவ்வு கூட்டல் ஓ, வோ. இவ்வு கூட்டல் ஓ, வோ. அடுத்தது மகரையில் கூட்டல் ஓ, மகரழோ. மகரையில் கூட்டல் ஓ, மகரழோ. அடுத்தது கீழ் நோக்கியில் கூட்டல் ஓ, கீழ் நோக்கிய லோ. இற்று கூட்டல் ஓ,
ரோ. இன்னு கூட்டல் ஓ நோ. சரியாமா? சோ இன்னைக்கு நம்ம ஓ வரிசையை படிச்சிருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க. ஓ வரிசை அப்படின்னா ஒற்றை கொம்புல ஆரம்பிக்கணும், துணைக்கால்ல முடியணும். சரிங்களா? இடையில புள்ளி வைக்காத மெய்யெழுத்து வரணும். புள்ளி வைக்காத மெய்யெழுத்து வரணும். சரிங்களா? உச்சரிக்கும் போது ஒரே ஒரு சவுண்ட் மட்டும்தான் வரணும். கோ. உச்சரிக்கும் போது எப்படி சொல்லணும்? கோ, ngோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, யோ, ழோ, ரோ, நோ. சரிங்களா? இந்த மாதிரி என்ன செஞ்சு பாருங்க. எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்க. சரிங்களா? நமக்கு மீதி இன்னும் 2 வரிசை தான் இருக்கு. சரியாமா? ஓ வரிசை அப்புறம் ஔ வரிசை. இந்த 2 வரிசை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசை ஃபுல்லா முடிஞ்சுது. தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே முடிஞ்சுது. சரிங்களா? தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே முடிஞ்சுது. இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொற்கள் படிக்கலாம். சரியாமா? சொற்கள் சின்ன சின்ன சொற்கள் என்ன செய்யலாம்? டெய்லியும் சொற்களை வாசிச்சு பழகலாம். ஓகேவா? சோ வாசிச்சு பழகிட்டு நீங்க அப்படியே என்ன செஞ்சு பார்க்கலாம்? எழுதியும் பழகலாம். அப்புறம் இந்த இந்த லால் இந்த வந்து இந்த ந ந ந வேறுபாடு எப்படி படிக்கணும்? அடுத்தது வந்து ல ழ ழ வேறுபாடுல எப்படி படிக்கணும்? அடுத்து வந்து ர ரல எப்படி படிக்கணும்? எழுத்து பிழை இல்லாம எப்படி எழுதணும்? அப்படின்றத நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல நான் மேம் என்ன செய்வேன் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியாமா? சோ நம்மளுடைய குட்டீஸ் தமிழ் வகுப்பு சேனல எப்பவுமே நீங்க டெய்லியும் பின்தொடர்ந்துகிட்டே இருங்க. நான் மேம் டெய்லியும் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தமிழ் மேம் கண்டிப்பா டெய்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? என்னுடைய ஒரு மாணவர்களாக உங்க எல்லாருக்கும் என்ன தேவையோ இந்த காலகட்டத்துல வந்து மாணவர்களுக்கு என்ன தேவையோ அது என்னால முடிந்த ஒரு உதவியா என்னுடைய வீடியோக்கள் மூலமா உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா டெய்லி சொல்லி கொடுப்பேன். என்னோட வீடியோவை நீங்க டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெய்லி வந்துகிட்டே இருக்கும். சரியாமா? உங்க நண்பர்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தமிழ் ஆன்லைன் வகுப்புகள் எனக்கு வேணும், தமிழ் படிக்கணும், தினமும் படிக்கணும் அப்படி நீங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே சென்ட் பண்றேன். அதுக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டைம்ல வேணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அந்த டைம்ல ஈவினிங் சாயங்காலம் ஆன்லைன் கிளாஸ் வகுப்புகள் மற்றும் வந்து சனி ஞாயிறுகள்லயும் பகல்ல இல்ல மாலை நேரங்கள்லயும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறேன். ஓகேவாமா? மீண்டும் சந்திப்போம்மா. நன்றி.